ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். எப்பவுமே எல்லார்கிட்டையுமே விழிப்புணர்வோட பழகிற குணம் படைச்சவங்க தான் துளாராசி நேயர்கள். அப்படிப்பட்ட குணம் படைச்ச இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் அற்புதமான மாசமாவே அமையும்னு அடிச்சு சொல்லலாம். காரணம், போன மாதம் உங்களுக்கு ஏற்பட்ட மனசோர்வும் உடல் சோர்வும் உங்களை படுத்தி எடுத்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் நீசமா இருந்ததும் ஒரு காரணம். ஆனா இந்த முறை சூரியன் குரு பார்வையில இருக்கிறதும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலே ஆட்சி பெறதும் மிகுந்த சிறப்பை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால நீங்க மகிழ்ச்சிகரமா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உற்சாகமா குடும்பத்தோட ஒரு ஆன்மீக சுற்றுலா மேற்கொண்டாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது காரணமா உங்க குடும்பத்தாரும் மிக மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, துலா ராசிக்காரர்கள் உடைய ஆளுமை சக்தின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க மகிழ்ச்சியா இருந்தாலே உங்கள் குடும்பத்தார் தன்னால மகிழ்ச்சி ஆயிடுவாங்க. அந்த ஒரு தன்மை வந்து துளாராசிக்கு உண்டு. உத்தியோகம்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்துல படபடன்னு எல்லா வேலையும் செய்ய முடியும். ஏன்னா அந்த உடல் சோர்வு என்மையால நல்ல சுறுசுறுப்பாக உழைப்பீங்க. அந்த சுறுசுறுப்பின் காரணமா சக பணியாளர்கள்கிட்ட நீங்க வந்து வாழ்த்துக்கள் பெறுவீங்க. உங்களுக்கு தொழில் இடத்துலையும் உத்தியோக இடத்துலையும் நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் கீழே பணி புரியக்கூடிய பணியாளர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். அவங்களால ஆதாயம் இருக்குன்னாலும் அவங்ககிட்ட எச்சரிக்கையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சொந்த தொழில் பண்ற வியாபாரிகள், தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள நேரலாம். அதுல வந்து ஆதாயம் கிடைக்குமானா டெஃபினட்டா ஆதாயம் உண்டு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு அவசியம்னு தோணலை. காரணம், சனி வக்கரம் பெற்றிருக்கு இந்த நவம்பர் மாதம் வரைக்கும். நவம்பர் மாதம் வரைக்கும் அவங்க வந்து தெளிவான முடிவுகளை எடுத்து நல்ல படிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்து அஷ்டம குரு உங்களுக்கு இருந்தாலும் குரு வந்து உங்களுடைய 6ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் உரியவராக வர்றதுனால அவர் 8ல மறையிறது உங்களுக்கு வந்து ஆதாயத்தை தான் கொடுக்கும். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க வந்து பேசும்போது கொஞ்சம் கவனத்தோட பேசினா போதுமானது. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய அஷ்டமத்து குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். குடும்பத்துல திருமண வயசுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது சில தாமதங்கள் ஏற்படலாம். ஆனா இந்த ஆண்டுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் அதை நம்ம சொல்லணும். இந்த மாதத்துல அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஒன்று நடைபெறலாம். சாதகமான நாட்கள் செப்டம்பர் 27, 28, அக்டோபர் 9, 10, 11. பாதகமான நாட்கள் செப்டம்பர் 17, அக்டோபர் 2, 3, 4, 5, 6, 13, 14, 15. இந்த பாதகமான நாட்கள் உங்களுக்கு திசாபுத்தி மோசமா இருந்தாதான் பாதகமா வேலை செய்யும். உங்க திசாபுத்தி நல்லா இருந்தா இதை பத்தின கவலை நீங்க பட வேண்டிய அவசியம். பண வரவருக்கான நாட்கள் செப்டம்பர் 18, 19, 20, 29, 30, அக்டோபர் 1. சந்திராஷ்டம நாட்கள் 22, 23, 24. இந்த சந்திராஷ்டம தினம் வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நீங்க வெகுவா வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதத்துடைய பலன்களை நீங்க வந்து இன்னமும் நல்ல பலன்களை இன்னமும் பெருக்கிக்கிறதுக்கு பைரவர் வழிபாடும் பிரத்யேகரா தேவி வழிபாடும் உங்களுக்கு வந்து அனுகூலத்தை இன்னும் போட்டு